இது பிரமாணம் தான், வேதம் தான். வேதம் எதை சொல்றதோ அதான் தர்மம். எல்லாரும் வேதத்திலிருந்து தர்மத்தை அறிய முடியுமா? எல்லாராலையும் சமுத்திரத்திலிருந்து ரத்னத்தை எடுத்து நகையா பண்ணி போட்டுக்க முடியுமா? கோலாறுல இருந்து தங்கத்தை எடுத்து ஆபரணமா பண்ணி போட்டுக்க முடியுமோ? அது யாரோ சூட்சம் தெரிஞ்சவன் கோலாறுல இருக்கிற மண்ணெல்லாத்தையும் எடுத்து திராவகத்தை விட்டு அதை பிரிச்சு எடுத்து தங்க கட்டியா பண்ணி அது கடையில வந்து அதாவா சுத்தி பண்ணி ஆபரணமா பண்ணி வச்சா நாம் திருமங்கல்யத்தை கல்யாணத்துல கழுத்துல ஆபரணமா போடலாம். அது மாதிரி வேதத்துல இருக்கிற தர்மத்தை பகவான் உலகத்தில் நடத்தி காட்டினாள். அது ரிஷிகள்லாம் ஸ்மிருதியாகவும் புராணமாகவும் எழுதி வச்சாள். ரிஷிகள் எழுதின ஸ்மிருதிக்கு அவ அனுஷ்டிச்சு அதனால க்ஷேமத்தை அடைஞ்சோம் என்பதையும் எழுதினது ஸ்மிருதி. இந்த புராணங்கள் எல்லாம் இந்தபடி நடந்தது, பகவான் அந்த காரியம் பண்ணினாள்னு பகவான் பண்ணின காரியம், மகான்கள் பண்ண காரியம் இதுகளை சொன்னது. சமஸ்த தர்மங்களும் சொன்ன கிரந்தம் இதிகாசம், மகேதிகாசம். எல்லா தர்மமும் சொன்ன கிரந்தம் இதுன்னா மகாபாரதம், ஸ்ரீமத் ராமாயணம். இதுல இல்லாத தர்மமே இல்லை. அப்படி பகவான் அவதாரம் பண்ணி பல அவதாரங்கள் பண்ணியிருந்த பொழுதிலும் நமக்கு சமீபத்தில் இருந்தது கிருஷ்ணாவதாரம். 5000 வருஷம் தான் ஆட்சி சுவாமி வைகுண்டம் போய். அந்த பிரபு அனுகிரகம் பண்ணின சரித்திரம் தான் மகாபாரதம். பாண்டவாளுக்கு தெய்வபலமும் தர்மபலமும் பிராமணாளுடைய அனுகிரகமும் இருந்தது. அதனால அவன் நல்லா இருந்தான். பாண்டவ குடும்பத்துக்கு வந்த ஆபத்தெல்லாம் நீங்கிட்டு அதுக்கு என்ன காரணம் நாள்? 3 பேரு காரணம் நாள். மூலம் கிருஷ்ணோ பிரம்மச்ச பிராமணாச்ச. பரமாத்மா கோபாலன் ஒரு காரணம், வேதம் ஒரு காரணம், பிராமணால் ஒரு காரணம்னு சொன்னாள். பிராமணாலாம் ஆசீர்வாதம் பண்ணுவாளாம் தர்மபுத்திரருக்கு அவர் நன்னா இருக்கணும்னு. காட்டுக்கு பரப்பு போறது பிராமணாலாம் கதறினாலாம். இனிமே நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? அக்னிஹோத்திரம் பண்ண முடியுமா? உபாசனம் பண்ண முடியுமா? சந்தியாவந்தனம் பண்ண முடியுமா? துரியோதனை என்ன பில் கொண்டு வரணும்? என்ன பண்ணணும்? எங்களை எல்லாம் என்ன பண்ணிவிடணும்னு அழுதாளாம். தர்மபுத்திரனும் கதறினாளாம். அவன் சொல்லிட்டு போனாள், சாதுக்கள் மனசு கலங்காம ராஜ்யம் ஆடுங்கன்னு போயிட்டாள் தர்மபுத்திரன். இது மட்டுமல்ல, காட்டுல போய் கஷ்டப்படுற போது துரியோதனம் ஒரு தடவை போய் அவரை பார்க்க முடியாது நேர்ந்து போச்சு. அப்ப சொல்ற போதும் மகான்களை வச்சு நன்னா இருப்பே, அவ ஆசீர்வாதம் பண்ணா நன்னா இருப்பே விட்டாள். யாராவது அப்படி சொல்லுவாளா?